வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க கிறுக்கன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த கதை கொஞ்சம் குழப்பமா இருக்குங்க. பாஸ்ட் பிரசன்ட்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி காட்டுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம நீங்க பாருங்க. எங்க கன்ஃபியூஷன் வந்தாலும் சரி, அங்க என்னதான் சொல்ல வராங்கன்றத முதல்ல கிளியரா நீங்க பாத்துக்கோங்க. அப்பதான் மேற்கொண்டு கண்டினியூ பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா ஒரே கன்ஃபியூஷன்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கே கடைசியில தலலாம் சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் குழப்பமான கதைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கதையோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேச்சல்னு ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிருக்கா. அவளை யாரு கொலை பண்ணா, அந்த நாள் நைட்டு என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டே இவங்க விசாரணை பண்ணுவாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பிரசன்ட்ல ரெண்டு ஜேர்னலிஸ்ட் சேர்ந்த மாதிரி ஒரு பெரியவரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பெரியவர் ஹெட் கான்ஸ்டபிளா இருப்பாரு. இவரோட பேரு குக்கு அப்படின்றது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு இன்ஸ்பெக்டரா இருந்த ராஜராஜன் ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்ல சில கேள்விகள் இவங்களுக்கு இருக்கு. அதை பத்தி விசாரிக்கலாம்னா ராஜராஜன் உயிரோட இல்ல. அதனாலதான் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் குக்கு கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த குக்கு வேணாம் கிளம்புங்கன்னு சொல்றாரு. அதை மீறியும் ப்ளீஸ் சார் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. குக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காரு போல. இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்ற இந்த கதை 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை போல. குக்குவை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருந்திருப்பாரு. இவர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த குக்குவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குக்குவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்ஸ்டபிள் அசிஸ்டண்டா இருக்காங்க. ஒரு ஜென்ஸ் இருக்காரு, ஒரு லேடி இருக்காங்க. ஜென்ஸோட பேரு பிரபு அப்படின்றது, லேடியோட பேரு மாலா அப்படின்றது. இன்ஸ்பெக்டர் பேரு ராஜராஜன் சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் அந்த ராஜராஜனா இருப்பாரு. இப்ப ஏதோ ஒரு குற்றவாளியை புடிச்சு வச்சிருக்காங்க போல. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் மேல் இடத்துல இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப டீ குடுக்கிறதுக்காக ஒரு லேடி வராங்க. எல்லாருக்கும் டீ எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. செல்லுல இருக்கவனுக்கும் டீயை தானே அந்த லேடி கிட்ட சொன்னோன்னா இவங்க செல்ல நோக்கி போயிட்டு இருக்காங்க. இங்கதான் கிறுக்கன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல சில நாட்களுக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. அந்த மேல் கான்ஸ்டபிளோட பேரு பிரபுன்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப பிரபு ஆண்டனின்னு ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேச்சல்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணோட பாடியை முதல்ல இந்த ஆண்டனி தான் பார்த்திருப்பாரு. எப்படி பாத்தீங்க அதை பத்தி டீடைலா சொல்லுங்கன்ற மாதிரி இந்த பிரபு கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற வரையும் கூப்பிடுறாரு. இந்த ஆண்டனியும் ஏத்துக்கிறாரு. நியாயப்படி பார்த்தா இன்ஸ்பெக்டர் தானே கேஸை விசாரிக்கணும். ஆனா இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு வேலை வந்துரும். அதாவது கலெக்டர் கூட வேற ஒரு இடத்துக்கு போனோம் போல. அந்த இடத்துக்கு கிளம்புறதுனால இங்க இருக்க ஆளுங்களை விசாரிக்க சொல்லலாம் நினைக்கிறாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு டேலண்ட்லாம் பத்தாது. இங்க இருக்க ஹெட் கான்ஸ்டபிளான அந்த குக்கு தான் ரொம்ப டேலண்டான ஆளா இருப்பாரு. குக்கு நீ தான் இந்த கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குக்கும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ரேச்சல்னு ஒரு பொண்ணு கொல்லப்பட்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே நாள் நைட்டு பென்னின்னு ஒருத்தனும் கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியாது. அவனோட ஜீப் ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்து போயிருக்கான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி இல்லன்ற மாதிரி இந்த குக்கு சொல்றாரு. எது எப்படியோ குக்கு, நான் திரும்பி வரதுக்குள்ள கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணிருங்க, எல்லாருமே சேர்ந்து செயல்படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி குக்கு ஏத்துக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டருமே நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூட்டு வரதுக்காக தான் பிரபு போயிருப்பாரு. அப்படி போன பிரபு அவங்க கிட்ட இவரும் பேசி பாக்குறாரு. ஏதாவது உண்மையை நம்ம பேசி வாங்க முடியுமான்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் பேசி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஒவ்வொருத்தரா இந்த ஸ்டேஷனுக்கு கிளம்பி வரலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குரியன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவருமே ஹெட் கான்ஸ்டபிளா இருப்பாரு. அதாவது இந்த குக்குவோட பொசிஷனை சேர்ந்தவரா இருப்பாரு. என்ன இன்ஸ்பெக்டர் கிளம்பிட்டாரு, அப்ப நம்ம தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா குரியன் சார், நம்ம தான் இந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி குக்குவும் சொல்றாரு. இந்த படத்துல குக்குன்ற கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வைஃப் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன கேஸ் நடந்தாலும் சரி வைஃப் கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு போல. பொண்ணு ஆர்வமா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் இப்ப விசாரிக்கிற கேஸை பத்தியும் பொண்ணு கிட்ட சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரபு ஆண்டனின்னு ஒருத்தரை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த ஆண்டனி தான் முதல்ல பேசுறதுக்காக வராரு. இப்ப ஆண்டனி கிட்ட என்ன பார்த்த தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த ஆண்டனியும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த ஆண்டனி நைட்டு நேரம் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்திருப்பாரு. அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்திருக்கும், ஒதுங்கலான்ற மாதிரி ஒரு மரத்துக்கிட்ட போயிருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தா ரேச்சல் இறந்து போயிருப்பாங்க. கழுத்தை நெரிச்சு சாவடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இறந்து போயிருப்பாங்க. இத பாக்குற ஆண்டனி பயந்து வேகமா ஓடி இருப்பாரு. பக்கத்துல பார்த்த ஒருத்தர் கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட பேரு வர்கீஸ் அப்படின்றது. அவரோட வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு போல. இப்ப அவர்கிட்ட பிரபு பேசினதை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆண்டனி முதல்ல உங்ககிட்ட சொன்னதா சொல்றானே உண்மையான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா ஆமா பதறி அடிச்சு ஓடி வந்தான், என்கிட்ட தான் விஷயத்த சொன்னான் அப்படின்ற மாதிரி இந்த வர்கீஸும் சொல்லிட்டு இருக்காரு.
வர்கீஸை பொறுத்த வரைக்கும் உடம்பு முடியாத ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. வர்கீஸோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஒருத்தன் கூட ஓடி போயிருப்பாங்க. அதனால வலிப்பு வந்த மாதிரி தான் ஒய்ஃப் படுத்த படுக்கையா மாறி இருக்காங்க. ஒய்ஃப் அந்த கண்டிஷன்ல இருக்கிறதுனால இவர் முழுசா தூங்க மாட்டாரு, எப்பவுமே அரை தூக்கத்துல தான் இருப்பாரு. அவன் கத்திக்கிட்டே வந்த சவுண்ட் கேட்டது, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது விஷயத்தெல்லாம் சொன்னான் அப்படின்ற மாதிரி வர்கீஸ் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா தகவலை சொன்ன அந்த ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபா ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேரு செலின் அப்படின்றது. இப்ப செலின் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமா, அவர் பதறி அடிச்சு ஓடி வந்தாரு, என்கிட்ட விஷயத்த சொன்னாரு, இன்னும் சிலர்கிட்ட விஷயத்த சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நைட்டு நேரம்ல எல்லாரையும் எழுப்ப முடியாது, வீடெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ரெண்டாவது ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப கான்ஸ்டபிள் பிரபு இருக்காரு பாத்தீங்களா, பெட்டி கடை வச்சிருக்க ஒரு நபர் கிட்ட விசாரிக்கிறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு ஏதாவது வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி தான் விசாரிச்சு பாக்குறாரு. இந்த பெட்டி கடைக்காரரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த மெடிக்கல் ரெப்பு பசங்க 2 பேருமே வந்தாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ஊர்ல மெடிக்கல் ரெப்பு பசங்களா 2 பேர் சுத்திட்டு இருப்பாங்க, அவங்கள மீன் பண்ணி தான் சொல்லிட்டாரு. அவங்க தான் வந்தாங்க, ஏற்கனவே சரக்க வாங்கி வச்சிருந்தாங்க, என் கடையில தம்மெல்லாம் வாங்கினாங்க, அதே மாதிரி கேண்டில் எல்லாம் வாங்கினாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை அவனுங்க தம் அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்தோட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம், அதனால கூட இந்த மரணம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிரபு யோசிக்கிறாரு. இதனால போலீஸுங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 பசங்களை வர வச்சிடுறாங்க. அந்த 2 பசங்க கிட்ட குரியன் தான் பேசிட்டு இருக்காரு. டே, நீங்க 2 பேருமே சரக்கு வாங்கிட்டு போனீங்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்கெல்லாம் வாங்கலன்ற மாதிரி தான் முதல்ல அவனுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட தான் ப்ரூஃப் இருக்குல்ல, அந்த ப்ரூஃபை வச்சு இவங்களை பயங்கரமா மிரட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரபு போட்டு அடிக்கலாம் செய்யறாரு. இதனால இவனுங்களுமே பயந்துடுறாங்க. நாங்க சரக்கு அடிக்க போனது உண்மைதான், ப்ரொமோஷன் மாதிரி கிடைச்சது, சும்மா பார்ட்டி பண்ணிட்டு போலான்றதுக்காக இப்படி பண்ணோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டீச்சரை நமக்கு காட்டுறாங்க. இறந்து போன பொண்ணோட பேரு ரேச்சல்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ரேச்சல் இவங்க கிட்ட தான் கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப இவங்க கிட்ட ரேச்சல் ஆள் எப்படி, ரேச்சலுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நல்ல பொண்ணு, அவ கிளாஸ பத்தி மட்டும் தான் பேசுவா, எனக்கு அவளை பத்தி முழுசா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. வேணா பேசிட்டு வாங்கன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, ஹஸ்பண்ட் தான் கால் பண்றாரு, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மேற்கொண்டு டீடைல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு அமைதியான பொண்ணு, அவளை யார் இப்படி பண்ணான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கும் போது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரி இந்த டீச்சர் சொல்லியிருப்பாங்க. இப்ப அடுத்ததான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு கிளாஸுக்கு போனால, இவ கூட ஃப்ரெண்டான பொண்ணு போல. இப்ப இவளை லாக் பண்ணி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்றானா, நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் கிளாஸ் மூலியமா தான் எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி, அந்த ரேச்சல் பசங்க கூட சுத்துவாளா, ஏதாவது லவ் கிவன் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இறந்து போன பொண்ணோட பேரு ரேச்சல்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரேச்சலை பொறுத்த வரைக்கும் ரெபேக்கான ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இதை தாண்டி அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா இறந்து போயிருக்காரு. அம்மாவோட பேரு சாரா அப்படின்றது. இப்ப அம்மா கிட்ட மடக்கி மடக்கி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. லவ் மேட்டர் ஏதாவது இருந்ததா, யாரு கூட ஏதாவது பிரச்சனை பண்ணாலா, நீங்க ஏதாவது சொன்னாதான் எங்களால கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. காரணம் ரேச்சல் நைட்டு நேரம் எதுக்காக அந்த பகுதிக்கு போனாங்க, நைட்டு நேரம் யாரை பாக்குறதுக்கு போனாங்கன்னு தப்பு தப்பா பேசுறாங்க. அதை நினைச்சு இந்த அம்மா ரொம்ப கவலையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க போலீஸுங்களும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு விசாரிக்கும் போது அந்த ரேச்சலுக்கு ஒரு லேடி கூட பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா அம்மா மட்டும் இந்த விஷயத்த சொல்ல, நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த லேடி பேரு சுராமா அப்படின்றது. அந்த சுராமாவை பொறுத்த வரைக்கும் சாராயம் கடை வச்சிட்டு இருக்காங்க. சாராயத்தை குடிக்க வச்சு நிறைய பேரை கெடுக்கிறாங்கல்ல, அதனால ரேச்சல் எதிர்த்து கேட்கும் போது சண்டை ஏற்பட்டிருக்கும் போல. இதை எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க, அதை பத்தி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப பிரபு இருக்காரு பாத்தீங்களா, அந்த சுராமாவை பத்தி தெரிஞ்சுக்கிறாருல, சுராமாவை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சுராமா கிட்ட இது சார்ந்து கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டது உண்மைதான், நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, என்னோட வேலையை தான் நான் செய்யறேன், நீ சொல்லணும்னா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்ற மாதிரி சொன்னேன், மத்தபடி எங்களுக்குள்ள பெருசாலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த குக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒய்ஃபு கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அப்ப இவரோட பொண்ணுக்கு போன் கால் வருது. இருங்க பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, சைலண்டா போன் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன் வந்ததே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஜாலியா பேசுறாங்க. என்னோட அப்பா அந்த கேஸை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சீக்கிரம் நம்ம லவ் மேட்டரை ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. சரி சரி, நான் ஓபன் பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இறந்து போன ரேச்சல் இருக்காங்கல்ல, அந்த கிளாஸுக்காக பஸ்ல தான் போவாங்க போல. அந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது ஒருத்தன் கூட பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்த ஒரு பெரியவர் பார்த்திருப்பாரு. இந்த பெரியவரை நான் அங்கிள்னு சொல்றேன். இந்த அங்கிள் கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த அங்கிளுமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஜீப் எல்லாம் ஓட்டுற மாதிரி டேவிட்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றான். என் ஜீப்ல ஏறு, நான் கூட்டு போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். மேல தொட்டெல்லாம் பேசுறதுனால இவங்க கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து டேவிட இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அடிச்சு அனுப்பி விட்டுருப்பாங்க.
அந்த பொண்ணே அடிச்சிட்டா, அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சோன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. எல்லாரும் முன்னாடியே ரேச்சல் டேவிட்னு ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்காங்கல்ல, அந்த டேவிட பொறுத்த வரைக்கும் சட்டு சட்டுன்னு கோவப்படுறவனா இருப்பான். இந்த கோவத்தை மனசுல வச்சு அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனை இழுத்துட்டு வரலான்னு பார்த்தா அவன் பயங்கரமா பிரச்சனை பண்றான். இதனால இந்த பிரபு இருக்காருல்ல, அவன் கூட பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அவனை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப டீமை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரபு என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரிலாம் பிரபுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெப்பா 2 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒரு ரெப் என்ன பண்றான்னா அந்த ரேச்சலோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். உனக்கு தெரிஞ்ச எதையும் சொல்லாத, நானுமே அதை சொல்ல போறது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறான். இத டீச்சர் கவனிச்சிருப்பாங்க. அவன் என்ன சொன்னான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எதுவும் சொல்ல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு, அது ரிலேட்டடா தான் நாங்க பேசணும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சமாளிக்கிறா. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து மாலா கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏதோ மறைக்கிறா போலன்னு யோசிக்கிறாங்க. இந்த சமயம் டீச்சருக்கு போன் கால் வருது. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு போல. என்னடி இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரிலாம் அசிங்கமா பேசுறாரு. எங்க கேஸுக்காக என்ன உட்கார வச்சிருக்காங்க, நான் சீக்கிரமா வரேன், இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா இந்த மாதிரிலாம் கோவப்பட்ட அப்படின்ற மாதிரி மாலாவும் பிரபுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு குரியன் வந்திருக்காரு. ஒன்ன மாதிரி தான் அந்த குக்குவும் செம்ம கோவமான டைப்பு. ஒரு கைதியை போட்டு அடிச்சிட்டான், அந்த கைதி உயிருக்கு போராடுற நிலைமெல்லாம் வந்துருச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஜெனரலா பேசிட்டு இருக்கும் போது இந்த மாலா கவனிச்ச விஷயத்த சொல்றாங்க. அந்த ரெப்பு பசங்க ஏதோ மறைக்கிறாங்க போல சார், ஏன்னா அந்த ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் டீ கடையில வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த டீ கடையை ஒரு லேடி நடத்துறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தனித்தனியா விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப டீ பிரேக் மாதிரி தந்திருக்காங்க போல. அவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸுங்களும் இந்த கேஸை பத்தி பேசிக்கிட்டே உள்ள வந்துடுறாங்க. இப்ப டேவிட லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்கல்ல, இந்த டேவிட பார்த்த மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டேவிட் கிட்ட அந்த பொண்ணை நீ தான் ஏதாவது பண்ணியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணல, எனக்கு அந்த ரேச்சல பிடிக்கும், அதனால அப்ரோச் பண்ணேன், மத்தபடி நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, ஒரு அக்கா மட்டும் தான் இருப்பாங்க. அந்த அக்காக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சுலாம் இருப்பாங்க. என் அக்கா மூலியமா அந்த ரேச்சல் கிட்ட பேசி அந்த ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ள ரேச்சல் இறந்து போயிட்டா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். இவன் தான் பண்ணான்னு இவங்க கிட்ட எந்த ஒரு சாட்சியம் இல்லல்ல, அதனால கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வேற ஒரு நபர் கிட்ட பேசுறாங்க. ஏன்னா அந்த நாள் நைட்டு இவர் ஜீப்ல வந்திருப்பாரு. இவர் மட்டும் வராம 2 மெம்பர்ஸையும் கூட்டு வந்திருப்பாரு. அதாவது அங்க கவுன்சில் மாதிரி இருக்கும், மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மெம்பர்ஸை இவர் கூட்டு வந்திருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் ரோட்டை கிராஸ் பண்ணி போனதை இவர் பார்த்திருப்பாரு. எவனோ ஒருத்தன் ஓடுனா, ஃபேஸ் எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இவர் கூட வேற 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட பேசி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஓடி போனது என்ன டைம்னு கேட்கும்போது இவன் ஒரு டைமை சொல்றான். அந்த டைம் கரெக்டா டெத் டைம் கூட மேட்ச் ஆகுது. அவன் தான் கொலை பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிருக்கான், யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா மெம்பர்ஸும் வந்ததா சொன்னல, இந்த லேடியும் மெம்பரா தான் இருப்பாங்க. இந்த லேடி கிட்ட இப்ப பிரபுவும் யார பாத்தீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்ல, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நாங்க பார்த்தோம், அவன் யாரு என்னன்றது சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஓடி போனவன் யாருன்னு தெரியல, ஆனா அவன் தான் கில்லர்னு யோசிக்கிறாங்க. அந்த ரெப்பு பையனை பொறுத்த வரைக்கும் உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லாத, நானுமே அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, இப்ப அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒழுங்கு ரீதியா மறைக்கிறத சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எதுவுமே மறைக்கலன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதனால இந்த பொண்ணு கண் முன்னாடியே அந்த ரெப்பை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, ரெப்போ இந்த பொண்ணை லவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேற சில இன்ஃபர்மேஷனும் தெரியும் போல. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன ரேச்சல் யாரையோ லவ் பண்ணிருக்காங்க. லெட்டர் மூலியமா அந்த நபர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசுவாங்க போல. அதெல்லாம் இந்த ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை தாண்டி இந்த ரெப்புக்கு ஏதோ தெரியும் போல. அவர் என்ன தெரிஞ்சு வச்சிருக்காருன்றதை இந்த இடத்துல நமக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆக மொத்தத்துல இறந்து போன பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாரு, ஒருவேளை அந்த பாய் ஃப்ரெண்ட் இதுல சம்பந்தப்பட்டிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது பாய் ஃப்ரெண்டே கொலை பண்ணிட்டு போயிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. டீச்சரோட ஹஸ்பண்ட் எப்ப பாரு கால் பண்ணி ஒய்ஃபை போட்டு திட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்படி திட்டிட்டு இருக்கிறத மாலா கவனிச்சிடுறாங்க. என்கிட்ட போனை கொடுங்கன்ற மாதிரி அந்த டீச்சர் கிட்ட இருந்து போனை வாங்கி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து முட்டி தட்டிடுவேன், ஒழுங்கா காலை வைடா அப்படின்ற மாதிரி இவங்களுமே திட்டி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்பதான் புதுசா ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா வீட்ல ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. என் பொண்ணு வந்து அவளாதான் தற்கொலை பண்ணிருக்கா அப்படிதான் எழுதி வச்சிருக்கான்ற மாதிரிலாம் ஒரு லெட்டரை காட்டுறாங்க. இது எப்ப கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவர் டீட்டெயிலாம் வாங்குறாரு. இப்பதான் அந்த பொண்ணோட தங்கச்சி ரெபேக்காவை காட்டுறாங்க.
ஆக்சுவலா இறந்து போன ரேச்சல் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரெபேக்காவும் இருப்பாங்க. அதாவது ட்வின் சிஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க 2 பேர் இருக்காங்க போல. ரேச்சல் வீட்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க காட்டுப்பகுதிக்கு போய் தற்கொலை பண்ணியிருக்கிறதா அம்மாவும் பொண்ணும் சொல்றாங்க. இந்த விஷயத்தை குக்குவால ஏத்துக்க முடியல. அப்படியா விஷயம், சரிமா இதே மாதிரி ஒரு லெட்டரை நீ எழுது அப்படின்ற மாதிரி ரெபேக்கா கிட்ட சொல்லிட்டாரு. அந்த ரெபேக்கான்ற பொண்ணு தயங்கிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா அதே மாதிரி எழுதிருவன் பயப்படுறியா, வித்தியாசமா எழுதுறதுக்கு ட்ரை பண்றியான்ற மாதிரி நக்கல் பண்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூசைட் லெட்டர் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இவங்க கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த லெட்டரை எழுதினது ரெபேக்காவா இருக்கும். அக்கா எழுதினதா நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க ஏன்ற மாதிரி இவர் மிரட்டி கேட்கிறாரு. இப்ப அம்மாவும் தங்கச்சியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா ரேச்சல் இறந்து போனதை பத்தி இன்னமும் ஊர் மக்கள் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல, இதை எப்படியாவது ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லெட்டரை நாங்களே கிரியேட் பண்ணோம். ஏன்னா அவங்க பேசுறத காதால கேட்க முடியல, என் பொண்ணை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நாள் நைட்டு பொண்ணு எதுக்காக காட்டுப்பகுதிக்கு போனான்ற காரணத்தையும் அம்மா சொல்றாங்க. அது என்னன்னா ரேச்சல் இருக்கால, வேற கேஸ்ட சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா போல, அம்மா கிட்ட கட்டி வைங்கன்ற மாதிரி கேட்டிருப்பா. ஆனா அம்மா முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவன் கூட ஓடி போறதுக்கு போயிருக்கா போல, என் பொண்ணை சாவடிச்சது யாருன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி அம்மா கேட்டுட்டு போறாங்க. வேற கேஸ்ட சேர்ந்தவன் லவ் பண்ணிருக்கானா, அது யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல விசாரணை மூலியமா இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா சுராமான்னு ஒருத்தங்க சாராயம் கடலாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தம்பி இருப்பான். அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் பக்கத்து ஊர்ல வேலை பார்க்கறான். அவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்டுன்றது இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துருது. ஏன்னா அவங்க 2 பேர் பேசினதை சிலர் பார்த்திருப்பாங்க. அது மூலியமா தான் இவங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரெப்புங்களுக்கு ஏதோ தெரியும்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. அவனுங்க 2 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது இந்த சைடுல இருந்து யாரோ கேண்டில் எடுத்துட்டு நடந்து வந்திருப்பாங்க, இந்த சைடுல இருந்து வேற யாரோ கேண்டில் எடுத்துட்டு நடந்து வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு கேண்டில் மட்டும் தான் கிளம்பி போறது தெரிஞ்சிருக்கும். சோ ரேச்சல் ஒரு பக்கம் வந்திருக்காங்க, இன்னொரு சைடு கில்லர் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்க 2 பேர் சொல்றாங்க. சோ இந்த ஆங்கிள்லயும் நம்ம விசாரிக்கணும், கில்லர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும், பாய் ஃப்ரெண்டா இருக்கதான் நிறைய வாய்ப்பு இருக்கு, அந்த பாய் ஃப்ரெண்டான தம்பியை தூக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா சுராமாவோட தம்பி எங்க இருக்கானே தெரியல, அவனை கண்டுபிடிச்சு தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேச்சல் ஒரு பகுதியில இறந்து போயிருந்தாங்கல்ல, பொதுவா நைட்டு நேரத்துல யாரெல்லாம் அந்த பகுதிக்கு போவாங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டனி அன்னைக்கு ஒதுங்கிறதுக்காக வந்திருப்பாரு, அதே மாதிரி ரெப்பு பசங்க சரக்கடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இதை தாண்டி வேற யாரெல்லாம் அங்க போவா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அடிக்கடி சரக்கடிக்கிறதுக்காக ஆளுங்க போவாங்கன்னு தெரியுது, ஆனா பர்டிகுலரா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரேச்சலோட கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம வேற ஒரு க்ளூ இவங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னா ரேச்சல் நைட்டு நேரம் இறந்து போனாங்கல்ல, அதே நைட்டு பென்னின்ற ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இறந்து போயிருப்பான். அது ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி இவங்க விட்டுருப்பாங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் இல்ல, வேற யாரோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பென்னிக்கும் டேவிடுக்கும் சண்டை மாதிரி போயிருக்கும். என்ன சண்டை, அப்ப இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டேவிட லாக் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ரேச்சல சாவடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி இருக்க, அப்ப பென்னி அதை பார்த்திருக்கான், பென்னி கதையோ நீ முடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே பென்னியை நான் தான் சாவடிச்சேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறான். ஆனா சாவடிச்சதுக்கான காரணம் வேறையா இருக்கும். இவனோட அக்காவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு தனியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் எல்லை மீறிலாம் அவன் நடந்துட்டு இருப்பான். அதனாலதான் கோவத்துல இவர் பென்னி கதையை முடிச்சிருப்பாரு, ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு. மத்தபடி ரேச்சல நான் எதுவுமே பண்ணல சார், பென்னியை நான் தான் சாவடிச்சேன், பென்னியை நான் தான் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் பென்னியை சாவடிச்சிருக்கான், ரேச்சல இவன் எதுவும் பண்ணல போல. ஏன்னா ஒரு கொலையை ஒத்துக்கிறவன் இன்னொன்று கொலையை ஒத்துக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இன்ஸ்பெக்டர் ராஜராஜனை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போனாரு பாத்தீங்களா, அங்க இருந்து கால் பண்ணி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன கேஸ்ல ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் பென்னியோட கேஸ் சால்வ் ஆயிருச்சு, டேவிட் தான் சாவடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. யோ இப்போதைக்கு ரேச்சல் கேஸ் தான் ரொம்ப முக்கியம், அது எப்படியாவது சால்வ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. மேற்கொண்டு எல்லார்கிட்டயும் பேசும்போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுராமாக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தம்பியும் ரேச்சலும் சிரிச்சு பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஒரு பெரியவர் கோவமா பார்த்திருப்பாரு. இது ஒரு சின்ன பொண்ணு சொல்லி தான் இவங்களுக்கு தெரிய வருது. அப்படி முறைச்சு பார்த்த பெரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வர்கீஸ்னு ஒருத்தர் தான். அதாவது ஆண்டனி ஓடி வந்து முதல்ல வர்கீஸ்னு ஒரு பெரியவர் கிட்ட சொன்னார்ல, அந்த பெரியவர் தான் முறைச்சு பார்த்துட்டு போயிருப்பாரு. அவங்க 2 பேர் லவ் பண்றதுக்கு இவர் ஏன் முறைச்சு பார்த்துட்டு போனார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவரோட பொண்ணு ஓடி தான் போயிருப்பாங்க. அப்படி ஓடி போன பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ஓடி போலன்னு தெரிய வருது. அதாவது பாய் ஃப்ரெண்டு கூட தானே இருக்கணும், அப்படி பாய் ஃப்ரெண்டு கூட அந்த பொண்ணு வரவே இல்லைன்னு தெரிய வருது. அப்ப ஓடி போன பொண்ணு எங்க போனாங்க, இவர் தான் ஏதோ பண்ணிருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
வர்கீஸ் நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க லாக் பண்ணி கேக்குறாங்க. இவர் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. நாங்க அடிச்சு விசாரிக்க வேண்டி இருக்கோன்ற மாதிரி இவங்க மிரட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த வர்கீஸ் இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருந்திருப்பாங்க. கடவுள் கிட்ட பயங்கரமா வேண்டி இருப்பாங்க. கடவுளா பார்த்து இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைய தந்திருப்பாரு. இவங்களுமே ரொம்ப பாசம்லாம் காமிச்சு அந்த பொண்ணை வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு டீனேஜ் வயசு வந்துருது. அந்த பொண்ணுமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன்ற மாதிரி சொல்றா. லவ்ன்றதுக்கு கூட இவங்க கோவப்படாம தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவர் வேற கேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றா. இத ஒய்ஃபாலையும் ஏத்துக்க முடியல, இவராலையும் ஏத்துக்க முடியல. ரெண்டு பேருமே செம்மையா கோவப்படுறாங்க. அப்ப வெளிப்படையாவே சொல்லிடுறாரு, கண்டிப்பா இந்த லவ் நான் ஏத்துக்க மாட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, இல்லப்பா நான் அவரை தான் கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. பொண்ணு முன்னாடி அந்த கோவத்தை காட்டாம இவர் அடக்கி வச்சுக்கிறாரு. என்னை விட கீழான ஒருத்தனை என்னால மாப்பிளையே ஏத்துக்க முடியாது சார், நீங்க அப்படி பண்ணிருப்பீங்களா, நீங்களும் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்க போலீஸுங்களை பார்த்தோம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பொண்ணு கிட்ட சொன்னா பொண்ணு எப்படியும் அப்பாவை மதிக்காம ஓடி போயிடுவான்ற மாதிரி பயம் வருது. அதனால பொண்ணை சாமர்த்தியமா சாவடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி பிளான போட்டிருப்பாங்க. ரெண்டு பேருமே முடிவு பண்ணி தான் பொண்ணோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல பொண்ணு கதையை இவங்களே முடிச்சிடுறாங்க. பொண்ணு ஓடி போயிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சு பாடியை டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. என் இடத்துல நீங்க இருந்தாலும் இப்படி தானே பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க போலீஸை பார்த்து திரும்ப திரும்ப கேட்கிறாரு. இந்த போலீஸ்ல பிரபுன்னு ஒருத்தரும் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா பொண்ணை சாவடிச்சுட்டு ஓவராவா பேசுற அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டி அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காரு. நிறுத்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி பிரபுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக செல்லுக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாங்க. பிரபு இருக்கிற ஆத்திரத்துக்கு இவர் ஏதாவது பண்ணிடுவாருன்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. இவர் தான் ரேச்சல ஏதோ பண்ணிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. ஆனா அதை பத்தி நாளைக்கு விசாரிச்சுக்கலாம், அதனால இவரை வீட்டுக்கு அனுப்பிடலான்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கு போக சொல்றாங்க. ரெண்டு கான்ஸ்டபிள பாதுகாப்புக்காக அனுப்பலான்ற மாதிரி பின்னாடியே அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு சுராமாவோட தம்பி கூட ஓடி போற மாதிரி தான் ரேச்சல் பிளான் வச்சிருப்பாங்க. அந்த தம்பி கூட்டு போறதுக்காக வராரு. பார்த்தா அவங்க இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி அங்க இருந்து ஓடி இருப்பாரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரேச்சலுக்கும் சுராமாக்கும் சண்டை ஏற்பட்டது பாத்தீங்களா, அப்பதான் தம்பியை முத வாட்டியா பார்த்திருப்பாங்க. தம்பி சாஃப்டான டைப், நல்லவர்னு தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இத பத்தி அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் லவ் மேட்டரை ஓபன் பண்ணிருப்பாங்க. அவர் வேற கேஸ்ட்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அம்மாக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. இல்ல நீ இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அம்மா லவ்வை ஏத்துக்கல, நம்ம ரெண்டு பேர் ஓடி போயிடலான்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க ஓடி போறதுக்கு முடிவு எடுத்தாங்கன்னு தெரிய வருது. இந்த சுராமாவோட தம்பி இருக்கார்ல, இவங்களை கூட்டு போறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க இறந்து போயிருக்கிறத பார்த்து பயத்துல அங்க இருந்து ஓடி போயிருப்பாரு. இதுதான் ஜீப்ல வந்தவங்க பார்த்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. வர்கீஸ் அன்னைக்கு நைட்டு நேரம் அங்க நடந்து வந்திருப்பாரு. அப்பதான் இவங்க எதிர போறத பார்த்திருப்பாரு. அவங்கள பார்க்கும் போது இவரோட பொண்ணை பார்க்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே இவங்க வேற கேஸ்ட் பையனை லவ் பண்றதை இவர் கவனிச்சிருப்பாரு. அந்த கோவத்துல இருந்தவரு இதான் சரியான டைம், இவ கதையை முடிச்சிடணும்ன்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவர் தான் ஒரு பக்கம் கேண்டில் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த பக்கத்துல இருந்து அவங்க கேண்டில் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இததான் அந்த ரெப்பு பசங்க லாங்ல இருந்து பார்த்திருப்பாங்க. நம்ம பொண்ணு மாதிரியே இவ்வளவு ஓடி போக பாக்குறாளே, இவ கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் கதையை முடிச்சிருப்பாரு. வெளியூருக்கு போன இன்ஸ்பெக்டர் திரும்பி வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்களும் விஷயத்த சொல்றாங்க. அதாவது வர்கீஸ் தான் இந்த பொண்ணையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வர்கீஸை வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்கல்ல, வர்கீஸ் வீட்டுல இருக்க ஒய்ஃபை காட்டுறாங்க. ஒய்ஃபுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுராமாவோட தம்பி தான் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இந்த லேடியும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. நம்மளை கொல்றதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்பதான் வர்கீஸ் இருக்கார்ல, வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது இவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப சட்டுன்னு இந்த வர்கீஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆயுதத்தை எடுத்து அவனை அட்டாக் பண்றதுக்காக வராரு. அவனும் ரெடியா தான் வந்திருப்பான். இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வர்கீஸோட கதையை முடிச்சிடுறாரு. வர்கீஸ் கதையை மட்டும் இல்ல, அந்த ஒய்ஃபோட கதையை முடிச்சிடுறாரு. செல்லுக்குள்ள ஒரு கைதி இருக்க மாதிரி ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் இப்ப செல்லுக்குள்ள இருக்காரு. செல்லுக்குள்ள இருக்க பாய் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தணும், அதாவது அவர் தற்காப்புக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணாருன்ற மாதிரி கொண்டு வந்துடணும்ன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அவரை கோர்ட்டுக்கு கூட்டு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மத்தவங்க எல்லாம் எப்படியாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டீ கொடுக்கறதுக்காக ஒரு லேடி வராங்கல்ல, அவங்க கிட்ட நாங்க சொன்ன மாதிரி பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த லேடியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப டீ கொடுக்கறதுக்காக உள்ள வந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய போலீஸ் உனக்கு தான் இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பண்ணது சரின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால கோர்ட்ல அவங்க சொல்ற மாதிரி சொல்லு, நீ தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா கொலை பண்ண அவர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கைலாம் இல்ல, ரேச்சல் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன், அது இதுக்கப்புறம் நடக்காது. அன்னைக்கு எதுக்காக அங்க இருந்து ஓடுனேன்னா ரேச்சலை கொன்னது யாருன்றத போலீஸ் கண்டுபிடிக்கணும், போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் கதையை முடிக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் நான் தப்பிச்சு அங்க இருந்து ஓடுனேன், யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க கதையை முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அவனே தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்ற ஒரு மைண்ட் செட்ல தானே இருக்கான், அதனால இவங்களுமே சரின்ற மாதிரி விட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல 2 பேர் வந்து குக்கு கிட்ட தானே இந்த கதையை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கதை கேட்க வந்ததுக்கான காரணமே இப்பதான் நமக்கு தெரிய வருது. அந்த கேஸ் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல குக்குவோட பொண்ணு மிஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணத்தை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா நடந்த விஷயத்தை பத்திலாம் ஒய்ஃப் கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொன்னாரு பாத்தீங்களா, அப்படி சொல்லும் போது குக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்னன்னா, கேஸ்ட பார்த்து இப்படி கொலை பண்ணிருக்காங்களே, எல்லாம் மனுஷ ஜாதி தானே, அப்புறம் என்ன கேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பொண்ணு காதுல வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே வேற கேஸ்ட் பையனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா போல. அப்பா கேஸ்ட் எல்லாம் பார்க்காத ஆள் மாதிரி பேசிட்டு இருக்காருல, அதனால அப்பா கிட்ட மேட்டரை ஓபன் பண்ணிடலான்ற மாதிரி இந்த பொண்ணுமே தயங்கி தயங்கி உண்மையை சொல்லிட்டு இருக்கா. இவர் பெரிய புரட்சியாளர் மாதிரி தானே பேசினாரு, ஆனா இவரும் வர்கீஸ் மாதிரி தான் இருக்காரு. பொண்ணு சொன்ன இந்த விஷயத்தை இவரால ஏத்துக்க முடியல. ஐயோ, பொண்ணு நம்ம விட்டு வச்சோம்னா பொண்ணு ஓடி போயிட்டா நமக்கு அசிங்கமாயிடுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் தான் யோசிக்கிறாருன்னு பார்த்தா இவரோட ஒய்ஃபும் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதனால பொண்ணுன்னு கூட பார்க்க வேணாம், கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருப்பாங்க. டக்குன்னு ஒரு சுத்தியில வச்சு பொண்ணோட மண்டையிலேயே அடிச்சிருப்பாங்க. பொண்ணு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா, என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதாவது இந்த விஷயம் வந்துருச்சுன்னா எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்காங்க, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்றத இந்த படம் மூலியமா நமக்கு சொல்றாங்க. ஆக்சுவலா மீடியா பர்சன் மாதிரி 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க உண்மையில மீடியா பர்சன்லாம் கிடையாது. இந்த பொண்ணு மிஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும், இவர் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தோணி இருக்கும். நைஸா பேசி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏறக்குறைய அவர் தான் பண்ணிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இவன்லாம் என்ன மாதிரி மனுஷன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. அதாவது இவர் தான் பொண்ணு ஏதோ பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு வந்தாங்க, இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த நபருக்கு சாவர தருவாயில தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.